நபிகள் நாயகத்திலே நபித்தோழர்கள் கேட்டார். நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் வாழ்ந்த அவருடைய தோழர்கள் ஒரு கேள்வி கேட்டார். நபி அவர்களே, முகமது அவர்களே, இந்த உலகத்தில் இறைவன் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை, இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான், தாங்களையும் ஏன் இறை தூதராக இறைவன் அனுப்ப வேண்டும் என்று கேள்வி கேட்டார். இது யாரு நம்முடைய போன்ற இடத்துல கேட்டா எத்தனையோ பேர்கள் தலைமை தாங்கி சமூகத்தை வழிநடத்த முடியல, நீங்களும் தலைவராக வந்திருக்கீங்க கேட்டா நமக்கு ஆத்திரம் வரும். ஆனா நபிகள் நாயகம் ஆத்திரப்படாமல் அதற்கான விளக்கத்தை தந்தார். அந்த தோழருக்கு ஒற்றை வரியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பல இறை தூதர்கள் வந்தார்கள், இந்த சமூகத்தை திருத்துவதற்காக பாடுபட்டார்கள், போராடினார்கள், பல்வேறு நிலைகளில் இந்த சமூகத்தை கட்டியமைத்தார்கள். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்னை இறைவன் ஏன் அனுப்பினான் என்று சொன்னால், இன்னமா புஇஸ்து லி உத்திம்ம மகாரிமல் அஹ்லாக், நற்பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அந்த போதனையை முன்னிலைப்படுத்தி ஒரு சிறந்த சமூகம் உருவாக்கப்பட்டிருக்க சொன்னால் 1424 வருஷத்துக்கு முன்னால் நபிகள் நாயகம் போதித்த அந்த போதனை உலகத்திலே 200 கோடி மக்களால் பின்பற்றப்படும் சொன்னால் அந்த அளவுக்கு ஒழுக்கத்தால் உயர்ந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்ல போதனைகளை சமூகத்திலே விதைத்தவர், சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியவர், ஒழுக்க சீர்கேடுகளுக்காக மாபெரும் புரட்சி ஏற்படுத்தி அதில் வெற்றி கண்டவர் என்பதனால் நபிகள் நாயகத்தை நாங்கள் உயிருக்குறாக நேசிக்கிறோம்.